ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக வந்துருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃப்ரீசர்னு ஒரு இது இருக்கும். அதில் தான் வந்து ஐஸெல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணி வைப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து டீஃப்ராஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டீஃப்ராஸ்ட் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்குது உள்ள அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் வந்து எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் அது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே டீஃப்ராஸ்ட் பட்டன் இருக்குல்ல, அந்த டீஃப்ராஸ்ட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற கூலிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதாவது கம்ப்ரஸர் தான் இதில் வந்து மெயினாக வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து கூலிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த கம்ப்ரஸரும் உள்ளே இருக்கிற ஃபேனும் வந்து டெம்பரவரியாக தற்காலிகமாக வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரீசருக்குள்ளே இருக்கிற காயிலுக்கு பேர் வந்து எவாப்ரேட்டர் காயில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காயிலில் தான் இந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து கூலாக உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால தான் வந்து கூலிங் ஏற்படுது. இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸரும் ஃபேனும் ஸ்டாப் ஆயிடுச்சா, இந்த டீஃப்ராஸ்ட் பட்டன் அமுக்குனனால. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே ஒரு ஹீட்டர் இருக்கும். அந்த ஹீட்டர்லேருந்து ஹீட்டிங் அந்த அதே காயில் எவாப்ரேட்டர் காயில் வந்து ஹீட் ஆகும். இப்போ ஹீட் ஆகிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஐஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து மெல்ட் ஆயிரும். இதுக்கு பேர் தான் வந்து டீஃப்ராஸ்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஃப்ரீசரில் வந்து நிறைய ஐஸ் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ப்ராப்பரான கூலிங் இருக்காது, கரண்ட் அதிகமாக செலவாகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டீஃப்ராஸ்ட் பட்டன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீஃப்ராஸ்ட் ப்ராசஸ் எவ்வளோ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிற ஃப்ரிட்ஜில் வந்து 25 to 40 minutes இந்த டீஃப்ராஸ்ட் நடக்கும். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா, இந்த எவாப்ரேட்டர் காயிலில் ஹீட்டராக ஒர்க் ஆகிறனால உள்ளே இருக்கிற ஐஸ் வந்து மெல்ட் ஆகி அதுலேயே வந்து ஒரு ட்ரெயின் பைப் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெயின் வழியாக தண்ணியாக வந்து பின்னாடி வந்து கலெக்ட் ஆகிரும். அதை நம்ம எடுத்து வெளியே ஊற்றிட வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து உள்ளே இருக்கிற அந்த டீஃப்ராஸ்ட் பட்டனோட மெயின் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இது நார்மலாக இப்போ வர ஃப்ரிட்ஜெலாம் வந்து ஆட்டோமேட்டிக் டீஃப்ராஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து டீஃப்ராஸ்ட் ஆகிரும். பழைய ஃப்ரிட்ஜுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போய் அடிக்கடி அந்த டீஃப்ராஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம். நீங்கள் வந்து கொஞ்சம் பழைய ஃப்ரிட்ஜாக இருந்துச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த டீஃப்ராஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து உள்ளுக்குள்ளே ஐஸ் ஃபார்மேஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.